ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. உண்மையான சுகம் அப்படின்னா என்ன, அதை பற்றி விளக்கம். அந்த உண்மையான சுகத்தை நாம் எப்படி பெறுவது என்பதை என்ற ஒரு நூலிலிருந்து அதை வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் முதலில் அந்த உண்மையான சுகம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஒருவனுக்கு ஏற்பட வேண்டும். அதுதான் முதல் வேலை. ஏன்னா இந்த உலக இன்பங்கள்லாம் வரும் போகும், நிலைத்து இருக்காது. அப்போ நிலையான இன்பத்தை அடையணும்னாக்கா இப்போ எல்லாருக்குமே ஒரு இதுதானே, எப்போதும் இன்பமாக இருக்கணும்னு. எப்போதும் இன்பமாக இருக்கணும்னா ஒன்று இருக்கா, அது என்ன அப்படின்னா என்ன, அது வேணும் எனக்கு அப்படிங்கிற தீவிரமான ஆசை அதில் இருக்கும். உலகாயுத இதில் எவ்வளோ தீவிரமான ஆசையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. அதோட இதில் வச்சோம்னாக்க அதை அடையிறதுக்கு தகுதியை நம்ம முதல்ல பெற்றுட்டோம்னு அர்த்தம். தகுதி எல்லாருக்குமே இருந்தாலும் அதில் ஒரு அடி எடுத்து வச்சுட்டோன்னு அர்த்தம். எப்போ ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ அதுவே எவ்வளோ தூரம் போகிறதுக்கும் மொதல் அடி எடுத்து வைக்கணும் இல்லையா. அந்த மொதல் அடி இது. அதில் ஆர்வம் வரணும், அதில் ஆசை வரணும். எப்படி அதை அடையிறது அப்படிங்கிற ஒரு பேராவல் எழ வேண்டும் என்று போன பாகத்தில் முடித்திருந்தோம். மேற்கொண்டு பார்ப்போம். அந்த தத்துவத்தை அடைவதற்கு மிகவும் பிரயாசைப்பட வேண்டும். காட்டில் போய் வசிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் எப்போதாவது அந்த தத்துவம் புலப்படலாம் என்று பெரும்பாலான மக்கள் எண்ணுகிறார்கள். இப்படி ஒரு சிந்தனை தொடர் நிலை கொண்டு விட்டது. எல்லாருக்கும் அது கண்டாலே அதாவது நல்ல இதை அடையிறதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது, அதுக்கெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு பொய்யான இதை நம்மளாம் வளர்த்துட்டோம். ஏன்னா பொய்யான சுகத்தை பெற்று அந்த பொய்யான இதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உண்மையான சுகத்தை அடையிறதுக்கு உள்ள வழியை தேடுறதில்லை. ஆனால் உண்மையில் விஷயம் அப்படி இல்லை. உலகியல் அலுவல்கள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேலை மிகவும் சுலபமானது. எல்லாவற்றையும் துறந்து விட்டு எவனொருவன் துறவி ஆவானோ அவன் இந்த தத்துவத்தை எய்துவான் என்பதும் இல்லை. எழுத படிக்க தெரிந்தவன் தான் அடைய முடியும், படிப்பில்லாதவன் அடைய முடியாது என்பதும் இல்லை. மிகுந்த பலசாலியாய், பொறுத்து கொள்ளும் சக்தி உடையவனாய், எதையும் தாங்கக்கூடிய திறன் உடையவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் அடைய முடியும், மற்றவர்களால் அடைய முடியாது என்பதும் இல்லை. இதெல்லாம் இல்லை. இவ்வளவு தூரம் நீட்டிச் சொல்வதன் கருத்து என்னவென்றால், நாம் எல்லோருமே அந்த தத்துவத்தை அடைவதற்கு முழுமையான தகுதி உடையவர்கள் என்பதை தெளிவாக்குவது தான். நமக்கு அந்த தத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற லட்சியம் ஒன்று மட்டுமே இருந்தால் போதும். அதை அடைவதற்கான எல்லா சாதனங்களும் கிடைத்துவிடும். பரமாத்மாவிடம் இப்படி ஒரு விசித்திரமான செயல்பாட்டு முறை. மனிதன் பேசி களைத்து போய் மௌனமாக ஆகிவிடுகிறான். மௌனத்துக்கு பின் மீண்டும் பேசுவதற்கு சக்தி உண்டாகிறது. நடந்து களைத்து போகிறான். சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்ட பின் அவனிடம் மறுபடியும் சக்தி உண்டாகிறது. பகல் முழுவதும் வேலை செய்து களைத்து போய் இரவில் தூங்குகிறான். பொழுது புலர்ந்ததும் மறுபடியும் புதிய சக்தி உண்டாகிறது. இதன் கருத்து என்னவென்றால், மனிதன் எந்த வேலை செய்து களைப்படைந்திருந்தாலும் பின்னர் அவன் முயற்சி இல்லாமலே இலவசமாக அந்த சக்தி மறுபடியும் உண்டாகி விடுகிறது. இது நம் அனைவரது அனுபவம் தானே இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். பகல் முழுவதும் வேலை செய்வதால் களைத்து போகிறது, பொழுது புலர்ந்ததும் சக்தி கிடைக்கிறதே. அது இரவில் நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த சிரமத்தின் பயன்? பேசாமல் படுத்து கொண்டிருப்பதனாலேயே சக்தி கிடைத்து விடுகிறது. தூக்கம் எவ்வளவு ஆழமோ அவ்வளவுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் பரமாத்மாவுடையது. ஆனால் சிறிதளவு சக்தி கிடைத்து விட்டதால் சந்தோஷம் கொள்ள வேண்டாம். அதில் மயங்கி போகாமல் இருந்தால் மாபெரும் சக்தி கிடைக்கக்கூடும். அந்த மாபெரும் சக்தி அந்த பரமாத்மா தத்துவம் உங்களுக்கு.
எனக்கு ஏன் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது. அந்த பரமாத்ம தத்துவம் உங்களுக்கு, எனக்கு, ஏன் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது. அந்த தத்துவம் முன்னாட்களில் கிடைத்ததை காட்டிலும் இப்போது மிகவும் எளிதாக கிடைக்கிறது. சத்திய, திரேதா, துவாபர யுகங்களில் மனித ஆயுள் அதிகமாக இருந்தது, புத்தியும் கூர்மையாக இருந்தது, செயல்திறன் கூடுதலாக இருந்தது. அதனால் அந்த வஸ்துவும் அடைய ஒண்ணாததாகவே இருந்தது. எப்படி என்றால், முதியோர்களுக்கு சகலவிதமான சௌகரியங்களையும் அடைவதில் கஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கோ மிக எளிதாகவே சௌகரியங்கள் கிடைத்து விடுகிறது இல்லையா? அதுபோல சில சமயங்களில் பெற்றோருக்கு உணவு கிடைக்காமல் போனாலும் குழந்தைக்கென்று ஏற்பாடு செய்து கிடைக்கச் செய்கிறார்கள். இதெல்லாம் நடைமுறையிலே நம்ம பார்த்துருப்போம். ஏனென்றால் அதற்கு சக்தி கிடையாது. இதே போல் நாம் எந்த அளவுக்கு ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பரமாத்மாவிலிருந்து ஆற்றல் கிடைக்கிறது. இது மட்டுமன்று, நமது முயற்சி திறனுக்கு மிஞ்சியே நமக்கு வசதிகள் கிடைக்கின்றன. குழந்தை எவ்வளவு இளையதோ அவ்வளவுக்கு வசதிகள் அதிகமாக கிடைப்பதைப் போல. இது எப்படின்னா, கவர்மெண்ட்டில் ரிசர்வேஷன் இருக்கு. எல்லாம் முன்னேறியவர்கள், பின்தங்கியவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு. எதற்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சலுகை கொடுத்து பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களால இந்த முன்னேறியவர்கள் மற்றவங்களோட போட்டி போடாமல் பின்தங்கிட்டாங்க. அது ஏதோ காரணத்தெல்லாம் விட்டுடலாம். அப்போ அவங்கள முன்னேற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. அதுக்காக தான் அவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் மேலாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், அவங்களுக்கு இந்த வேலையா, கவர்மெண்ட் வேலையா, இதில் எதுவா அவ்வளோ பர்சன்டேஜ். ஏன்னா அவங்களும் முன்னேறணும். ஒரு பக்கமே முன்னேறி ஒரு பக்கம் எல்லாம் திண்டாடி இருந்தாக்க எப்படி? இது சரி சமமாக பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா? முன்னேறிகள் இருக்காங்க, எப்படியும் ஏற்கனவே முன்னேறிட்டாங்க. முன்னேறவங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் எப்படி ஒரு சலுகையெல்லாம் கொடுக்குதோ அதேமாரி பகவான் யார் இதுமாரி அந்த இறை தத்துவத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சா கூட போகிறோம். அவன் என்ன, இவன் படித்தவனா, அவன் படிக்காதவனா, அவன் பணம் உள்ளவனா, அவன் ஏழையா, அதுவா இதுவா, ஸ்ட்ராங்காக இருக்கிறவனா, எதுவும் பகவான் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு உடனே உதவுறார். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். நம்முடைய விருப்பம், உள்பணத்துடிப்பு, பேராசை, குறிக்கோள் வலிமையாக விழித்து எழ வேண்டும். ஆனால் அந்த விழிப்பு ஏற்பட்டவுடன் நமக்கு எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நாம் சந்தோஷம் அடைந்து விடக்கூடாது. எந்த விஷயத்தில்? உலகாயுத விஷயத்தில் இல்லை, இதில். காரணம், அழியக்கூடிய பொருட்களால் நமக்கு ஒருபொழுதும் மனநிறைவு ஏற்படுவதில்லை. அழியக்கூடிய பொருட்களுக்கு மேலே எழுந்து அழியாத தத்துவத்தை அடைய வேண்டுமென்ற தீவிர லட்சிய நோக்கம் விழிப்புற்றால் அது கிடைத்துவிடும். திரும்ப திரும்ப என்னென்னா, அதுக்கு மனுஷன் ஒவ்வொருவரும் நினைக்கணும். இந்த உலகாயுத இன்பங்களுக்கோ உலகாயுத ஆசைகளுக்கோ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மூலிமா, ஒரு இது மூலிமா அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதோ இல்லை அனன்ய பக்தி மூலியமாக பகவான்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு ஒன்றும் தெரியல, மனுஷன் நம்ம பெரியவங்களை சொல்லி கேட்குறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எங்கேயோ இருக்கேன், எனக்கு அதெல்லாம் புரிய வை அப்படிங்கிற அந்த உள்ள கிடக்கைம்பாங்க இல்லையா? அதேமாரி உள்ளே அது கிடக்கணும். கிடைக்கினா தான் அது ஒரு ஆசையாக மேலே மலரும். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டால் எது இருக்கோ அந்த உலக ஆசைப்படுறோம். என்ன ஆசைப்படுறியோ அது ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்படுறோமோ ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு நேர்மையாகவும் போய் சம்பாதிக்கலாம், அநியாயமாகவும் சம்பாதிக்கலாம், நினச்சதை முடிக்கலாம். இந்த இதையும் நினச்சதை முடிக்கலாம். நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக ஆகிறாய், எத்பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை நினைப்போமே, பகவானை பற்றி நினைக்கணும், அந்த தத்துவம் என்னென்னு புரிஞ்சுக்கணும், இந்த ஜென்மத்தை கடத்தேற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அதை அடைவோம். இருக்குது கஷ்டங்கள், 1000 கஷ்டங்கள் இருக்குது. எல்லாமே இல்லை, யாருக்கு தான் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இதை பேசிகிட்டு இருக்கவங்களுக்கும் இருக்குது, கேட்குறவங்களுக்கும் இருக்குது, கேட்காதவங்களுக்கும் இருக்குது. இதுலேருந்து வெளில வரத்துக்கு தான் இந்த வழி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கே தவிர
இதை கேட்காமலே வந்துடணுன்னாக்கா ஒன்றும் மந்திரத்தில் மாங்காய் வைக்க. இந்த இது என்னென்னா, இந்த தத்துவத்தையும் இதையும் புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துலேயும் நிம்மதியாக வாழலாம். இதில் உலகத்தில் நிம்மதியாக வாழறது தானே முக்கியம். அடுத்த உலகம் இருக்கோ இல்லையோ அதுக்கெல்லாம் 1008 ஆர்க்கியெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். சரி, இப்போ இங்கே இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கோம், இது உண்மை தானே, எல்லோரும் ஒத்துக்கிறோம் இல்லையா. இந்த உலகத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்குமா? அந்த அமைதியாக இருக்கிறதுக்கு தான் இந்த வழி. அதுதான் இந்த உண்மையான சுகம் அப்படிங்கிறது எப்படி அடையுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வாசித்து கொண்டிருக்கோம். கவனமாக கேளுங்க. அதனால் எல்லோரும் இதற்கு தகுதி உடையவர்கள். எல்லோரும் அதுமாரி இருந்து வாழற வரைக்கும் அமைதியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுவோம், தெரியாட்டாலும் இதை கேட்டு ஃபாலோ பண்ணுவோம், தெரிஞ்சிருந்தாலும் இதை இன்னொரு தடவை ரிவிஷன் மாரி கேட்டுப்போம், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி இந்த பாகத்தை முடித்துக்கொண்டு பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.